நம்ம ஸ்கல்ப்சர் பார்க் வந்துட்டோம். அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல மழைங்க. அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். நான் வந்து மொத்த பார்க்கே ஒரு 3 நிமிஷத்தில் பேசி வீடியோ போட முடியாது. அதனால் 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதனால் தனியாக ஒரு வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலில் பாருங்கள். இன்னொரு 1 or 2 ஹவர்ஸில் நான் வந்து அதை பதிவு பண்ணுறேன். பட் வந்து ஷார்ட்ஸாக வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த யோசனை வந்தது. அழகாக இருக்குது பாருங்கள். மான் கூட்டம். அழகாக இருக்குங்க. ஷார்ட்ஸ்க்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் ஆனால் டீட்டெயில்டாக ஸ்கல்ப்சர் பார்க் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேங்க. பதிவு பண்ணி என்னோடய சேனலில் போடுறேன். எல்லோரும் பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் வந்து நான் பார்த்துருக்கேங்க. எங்கள் ஊர்லேயே அந்த சுமைதாங்கின்ற கான்செப்ட் இருக்குது இன்னுமே நேர்கொடை பக்கத்தில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்லை வந்து காரணமே இல்லாமல் வச்சுருக்காங்க பாருங்க. ஜஸ்ட்டு வந்து யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா நடக்க முடியலன்னா உட்காரத்துக்கு வச்சுருக்காங்களா, இல்லை வந்து சிம்பிளாக ஆர்ட்ஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க. வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பூக்கள் வருவாங்க. நிறையா செடியில் வச்சு பூக்கள் பூத்து குலுங்கும். ஒரு 2 மாதத்தில் அழகாக இருக்கும் பாருங்கள். குரூப் ஆஃப் ஸ்டாச்சூஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் அழகாக இருக்குப்பாங்க. உண்மையிலே நான் ஏதோ ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வேறு ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போன மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இங்கே பார்க்குற எல்லா இந்த சிலைகளும் பார்த்திங்கன்னா முழுக்க வுட்லேயே பண்ணியிருக்காங்க, மரத்தாலே பண்ணியிருக்காங்க. இத்தனை மழை பெஞ்சு இவ்வளோ ஸ்னோஃபால் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிற்குதுங்க. எல்லாமே ஆர்டிஸ்டோட க்ரியேட்டிவிட்டி தான். பண்ணியிருக்காரு. அதில் வந்து அந்த நிறையா அவரே பண்ணதை பார்த்தா உண்மையிலே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்டியூமில் இருக்க மாதிரியும் மேலே வந்து ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு ஃபுல்லாக காது மேலே கொண்டு கவர் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். எதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு சிலையும் வந்து அவங்க வந்து யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் வந்து கண்ணை மூடின மாதிரி இருக்குங்க. எதுவுமே வந்து அது நான் ஒரு ஒற்றுமை பார்த்தேன். அதாவது நீங்கள் பார்க்குற ஒரு சிலையும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தாலுமே எல்லாமே கண்ணை மூடின்னு இருக்குது. அது எதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆராய்ச்சி பண்ணணும். பாருங்க, இதுதான்.